நான் ராஜாவை பற்றி ஒரு யானை ஏற்கனவே இருக்கு, இன்னொரு யானை வருதுன்னு சொன்னேன்னா ஐ எம் நாட் அ ப்ராஃபட். ஆனால் தெரியறது, நான் ராஜாவை முதல்ல சந்திக்கிறேன் திருலோச்சந்தர் கம்பெனியில். நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு, தியாகராஜ கீர்த்தனை தெரியுமா உனக்குன்னு? இந்த திருப்பதி திரை விலகாமல் இருக்கிறத குறித்து திரை விலக வேண்டும் என்று தியாகராஜர் பாடிய ஒரு கீர்த்தனையை பின்னி எடுத்துவிட்டான் சார் ஆறுமணியத்தில் இந்த ஆளு. ஏன் சார் பண்ண போறதுக்கும் திருவையாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் வியந்துட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் தான் பாரதி ராஜா இப்படி நம்ம ஊர் பசங்க எப்படி இருக்கானுங்க, எப்படி இருக்கானா, ஏற்கனவே எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு யானை இருக்கு, இன்னொரு யானை வருதியான்னு. ராஜாலாம் ஒன்றும் சும்மா வரவே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல அவர் பாட்டெல்லாம் பாடினார், சுந்தரியெல்லாம். திடீர்னு என்ன சுதின்னே தெரியாமல் அப்படியே படுத்து அந்த மேல் காலமெல்லாம் பாடுறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை.